சங்கீதம் 6. இதன் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள் என்ன? சங்கீதம் 6 ஒரு தனிநபரின் புலம்பல் சங்கீதம். இது தாவீது எழுதியது. இதில் தாவீது தன்னுடைய நோய் மற்றும் துன்பத்தின் காரணமாக தேவனிடம் இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். சங்கீதம் 6இன் வரலாற்று பின்னணி தெளிவாக இராவிட்டாலும், தாவீது கடுமையான உடல் அல்லது மனரீதியான துன்பத்தில் இருந்தபோது அல்லது எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டபோது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எழுதினாலும் இந்த சங்கீதம் துன்பத்திலிருக்கும் ஒரு விசுவாசியின் ஜபமாக உள்ளது. இதில் உள்ள 2 முக்கியமான எபிரேய வார்த்தைகள் அந்த பாடலின் ஆழமான அர்த்தத்தை புரிந்துகொள்ள உதவுகின்றன. 1. ஷீயோல். சங்கீதம் 6:5இல் தாவீது, மரித்தவர்கள் உம்மை நினைக்க மாட்டார்கள், பாதாளத்தில் யார் உம்மை துதிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். இது பொதுவாக பாதாளம், மரண இருள் அல்லது மரித்தோர் உலகம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஷீயோல் என்பது நல்வழியில் நடந்தவர்கள், தீயவர்கள் என 2 பேரும் மரணத்திற்கு பின் செல்லும் ஒரு நிழல் உலகமாக கருதப்பட்டது. தாவீது இங்கு இறைவனிடம், நான் இறந்துவிட்டால் உயிருள்ளவர்களின் தேசத்தில் உம்மை துதிப்பது போல என்னால் துதிக்க முடியாமல் போய்விடுமே என்று அவர் தன் வாழ்நாளை நீட்டிக்க அவர் இதை ஒரு முக்கிய காரணமாக முன்வைக்கிறார். 2. ஹெசெத். சங்கீதம் 6:4இல், கர்த்தாவே திரும்பும், என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும் என்று வேண்டுகிறார். இது வெறும் அன்பு மட்டுமல்ல, இது உடன்படிக்கையின் அன்பு, மாறாத கிருபை அல்லது உண்மையுள்ள அன்பு என்று பொருள்படும். தாவீது தன் சொந்த நீதியையோ அல்லது தகுதியையோ நம்பி ஜெபிக்கவில்லை. மாறாக கடவுள் தம் மக்களோடு செய்து கொண்ட மாறாத உடன்படிக்கையின் மீதும் அவருடைய மாறாத அன்பின் மீதும் நம்பிக்கை வைத்து தப்புவிக்கும்படி கேட்கிறார். வேதனையின் உச்சத்திலும் அவர் கடவுளின் கருணையை மட்டுமே பற்றிக் கொள்ளுகிறார். சங்கீதம் 6 நமக்கு என்ன கற்பிக்கிறது? 1. துன்பத்தில் தேவனிடம் ஜெபியுங்கள். 2. தேவனுடைய கிருபையை நம்புங்கள். 3. நம்பிக்கையுடன் இருங்கள். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவன் நம்மை கைவிடமாட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்கிறது சங்கீதம் 6:9. சுருக்கமாக, சங்கீதம் 6 ஒரு தனிநபரின் துன்பத்தையும் தேவனுடைய கிருபையையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. இந்த சங்கீதம் துன்பத்திலிருக்கும் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது. ஆமேன்.